ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கிட்டத்தட்ட ஒரு மாதமாக நம்ம சேனலில் நம்ம வீடியோவே போடலை. இப்போ ஒரு மாதம் கழித்து நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதாவது நம்ம கடைசியாக போட்ட வீடியோ எதை பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பற்றி வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் ரவுண்ட் 3 கவுன்சிலிங் பற்றி நம்ம வீடியோ போடலை. சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கை பற்றியும் நம்ம வீடியோ போடலை. ஸோ இந்த இன் பிட்வீனில் என்ன ஆச்சு, எதனால் வீடியோ போடலை. ஆல்சோ மெயினாக என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ, ஒரு ஷார்ட்டான செல்ஃப் இன்ட்ரோ நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன தான் நம்ம நம்பர் ஆஃப் வீடியோஸ் நம்ம கண்டினியூஸாக முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் போட்டாலும் நான் யார், நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன படிக்கிறேன், நான் வேலை பார்க்குறேன்னா என்னை பற்றி ஒரு டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு தெரியாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா என்னை தம்பின்னு கூப்பிட்றீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அண்ணேன்னு கூப்பிட்றீங்க, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சார்னு கூப்பிட்றீங்க. நான் சார் அண்ணா அப்படிலாம் கூப்பிடும் போது நான் சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நான் ப்ரோன்னு கூப்பிடுங்க. நான் நிறையா பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 8K வியூஸ் அந்த மாதிரி 4K வியூஸ் அந்த மாதிரி போன வீடியோக்கெலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கும். நான் டேரெக்டாக சொல்லிடுவேன் என்னை ப்ரோன்னு கூப்பிட்டா போதும்னு சொல்லிட்டு. பட் அவங்களாம் சார் அந்த மாதிரி கூப்பிடுவாங்க. ஸோ அவங்க அப்படி கூப்பிட்டதுக்கப்புறம் நான் திரும்ப அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்க விரும்பல. ஸோ நான் இதுக்காண்டியே ஒரு ஸ்பெஷலாக வீடியோ என்னை பற்றி ஒரு செல்ஃப் இன்ட்ரோவாக போட்டுடலாம். ஸோ அப்போ அவங்களாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நான் விட்டுருவேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதம் ஏன் வீடியோ போடலை. ஆல்சோ என்னை பற்றி செல்ஃப் இன்ட்ரோ, நான் என்ன பண்ணுறேன், நான் என்ன படிக்கிறேன் அப்படின்னு ஒரு தெளிவான ஒரு வீடியோ தான். ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ இத்தனை நாள் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்கலன்னு யாராவது மிஸ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைக் போட்டுருங்க. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காமன் பர்சனாக இருந்தீங்கன்னா என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா, நான் யார், என்னை பற்றி நீங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தான் யாராக இருந்தாலும் யோசிப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த வீடியோ யாருக்காண்டி போடுறேன் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி நான் வீடியோ கண்டினியூஸாக போடும்போது யாரெல்லாம் என்னோடய வீடியோவை பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணீங்களோ, எனக்கு பர்சனலாக என்னோட இன்ஸ்டா ஐடியில் டவுட்டு கேட்டீங்களோ, கடைசி வரைக்கும் டவுட்டு கேட்டு ஒரு காலேஜ் அலாட் ஆகிட்டு நீங்கள் போய் ஃபீஸ் கட்டுற வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் டவுட் கேட்டாங்க. நானும் மேக்ஸிமம் எனக்கு என்ன நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு கன்வே பண்ணேன். ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி கேட்டாங்க, நீங்கள் என்ன படிக்கிறீங்க, நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்தீங்க, நீங்கள் கவுன்சிலிங்கில் போனீங்களா அப்படிலாம் என்னை கேட்பாங்க. ஸோ அவங்களுக்காண்டி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க பார்த்தா போதும். ஸோ என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிக், ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா அஹமத் அஃபிக். அந்த செகண்ட் வேர்டு அஃபிக்ங்கிற பேர் வச்சு தான் என்னோடய சேனல் நேமை நான் கிரியேட் பண்ணியிருப்பேன், அஃபிக்ஸ் ரியாலிட்டி. அதுக்கு முன்னாடி அஃபிக்ஸ் வ்ளாக்னு இருந்துச்சு. ஸோ அது ரீசெண்டாக நம்ம சேஞ்ச் பண்ணோம். அது கூட உங்களை போல் நான் ஓட் பண்ண சொல்லி தான் நான் சேஞ்சே பண்ணேன். ஸோ நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் அறந்தாங்கிற ஊரில் தான் நான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தான். என்ன ஸ்டூடெண்ட்னா, நீங்கள் 12th முடித்து இப்போ காலேஜ் போய் சேர்ந்தீங்களா, அதே மாதிரி நானும் இந்த வருஷம் தான் 12th முடித்தேன். இப்போ நீங்கள் எப்போ சேர்ந்தீங்களோ அதே ஒரு டியூரேஷனில் தான் நானும் காலேஜில் போய் சேர்ந்தேன். அப்போனா நீங்கள் எப்போ கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அப்போ தான் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நானும் உங்களோட ஒரு ஆளாக தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த டைம் கேப்பில் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வீடியோ போடுறேன். ஸோ எனக்கு எப்படி இதை பற்றி தெரியும், நான் எப்படி இதை பற்றி பேசலாம், உனக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேருக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்குற கொஸ்டின்லாம் கரெக்ட் தான். ஆல்சோ உங்களை மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க. மீன்ஸ் இந்த மாதிரி ஓவராக சில பேர் என்னோட நம்பர்லாம் ட்ராக் பண்ணி, மீன்ஸ் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்களாம் ட்ராக் பண்ணி மோஸ்ட்டாக இன்ஸ்டாவில் கேட்டாங்க, தம்பி நீ தான் நீங்களும் எங்களை மாதிரி தானே, அப்போ எதுக்குப்பா நீ இந்த மாதிரி வீடியோலாம் போகிற, உனக்கு என்ன தெரியும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்லுவேன், எனக்கு சில வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கவுன்சிலிங் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம அப்போயே நான் டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி நான் எனக்கு ஓவரால் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ அந்த நாலேஜை வச்சு எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய சேனலில் ஒரு வீடியோ போட்டேன். அவ்வளோதான் நான் சொல்லிட்டு நான் ஸ்டாப் ஆயிடுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கூட ஒரு நெகட்டிவாவோ இல்லைனா ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வச்சோலாம் இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸில் கேட்டு அவங்கள்ட்ட கேட்டுட்டு நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்கணும். இந்த ஒரு ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட மோட்டிவாகவே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபோ, கரெக்டான இன்ஃபோ தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இப்போ என்ன காலேஜில் சேர்ந்தேன்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோட கட் ஆஃப் 192.5 PCM கோட்டா. ஸோ நானும் ரவுண்ட் 1 தான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். எனக்கு என்ன காலேஜ் ரவுண்ட் 1 கிடச்சிச்சுன்னா தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ எனக்கு மதுரையில் படிக்கணுங்கிறது என்னோட ஃபஸ்ட்டு ஆசை. பிகாஸ் என்னோடய ஊர்லேருந்து மதுரை பார்த்தீங்கன்னா
ரொம்ப வந்து நியர் கம்பேர்ட் டு கோயம்புத்தூர் அண்ட் வந்து அஸ் வெல் அஸ் வந்து சென்னையோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ரொம்ப வந்து மதுரை வந்து நியர். ஸோ வந்து என்னோடய ஆசை வந்து மதுரை தியாகராஜில் படிக்கணும்னு. ஸோ எனக்கு ஆசைக்கு ஏற்ற மாதிரி வந்து எனக்கு மதுரை தியாகராஜன் வந்து கிடச்சிருச்சு. அங்கே என்ன கோர்ஸ்னால் வந்து ஈஸி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து எனக்கு வந்து அலாட் ஆச்சு. எனக்கு வந்து அப்பேர்டில் தான் அவங்க அலாட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து எனக்கு குமரகூர் தான் கிடச்சிச்சு. ஸோ அப்பேர்ட் மூமெண்ட் கிடைக்கும் போது எனக்கு வந்து தியாகராஜர் கிடச்சிருச்சு. ஆல்சோ பார்த்தீங்கன்னா நான் தியாகராஜ காலேஜில் வந்து பாஸ் வந்து 1 மந்த் தான் நான் வந்து போயிட்டுருக்கேன். அதாவது தியாகராஜ காலேஜ் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆரம்பிச்சுட்டு பட் வந்து சிலபஸ் வந்து நடத்த ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போல்லாம் வந்து இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதனால் வந்து இந்த ஒரு மாதம் வந்து நான் வந்து வீடியோ போடலைன்னு. ஸோ அந்த மாதிரி நான் வந்து காலேஜ் ஒர்க் ஆகும். ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலேஜ் அட்டென்ட் பண்ண போனதுனால என்னால் வந்து வீடியோ போடுறதுக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஆல்சோ அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியரும் எனக்கு வந்து கிரியேட் ஆகலை. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோ வந்து போடலை. ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு காலேஜ் பற்றி பிளாக்ஸ் ஆல்சோ வந்து ஃபுல் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாலிடே வந்து கிடச்சிச்சு, ஒரு 4 days ஹாலிடே கிடச்சிச்சு. ஸோ அப்போ நான் வந்து என்னோடய ஹோம் டவுனுக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு நம்ம ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்ட வந்து ஒன்றுமே ஷேர் பண்ணாமல் வந்து இருந்துட்டோம். ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம நம்பி நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி ஒன்றுமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ இந்த ஒரு லீவ்லையாச்சும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு யூட்டிலைஸ் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு நம்மளை விரும்பி பார்த்த சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்மளை பற்றி வந்து நம்ம வந்து சொல்லிடுவோம். அவங்க வந்து நல்லதாக நினச்சாலும் சரி நெகட்டிவாக நினச்சாலும் சரி என்ன உண்மையோ அதை நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி வந்து சொல்லிட்டேன். ஆல்சோ பார்த்து நானும் உங்களை மாதிரி ஃபஸ்ட் இயர் தான். ஸோ வந்து நீங்கள் என்னை வந்து ப்ரோன்னு கூப்பிட்டா போதும், அண்ணான்னு கூப்பிட தேவையில்லை. சில பேர் சார்லாம் கூப்பிட்டாங்க, அப்போயே நான் வந்து ஓப்பனாக சொல்லியிருக்கணும். பட் வந்து ஒரு காலேஜ் வந்து சேர்ந்துட்டு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மீ. ஆல்சோ பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜில் வந்து சேர்ந்தது வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி மொமெண்ட். ஆல்சோ பார்த்தீங்கன்னா தியாகராஜர் காலேஜ் பற்றி கேம்பஸ் பிளாக் அஸ் வெல் அஸ் வந்து ஹாஸ்டல் பிளாக் வந்து இனிமேல் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த காலேஜ் பற்றி நீங்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஆல்சோ அதர் காலேஜ் பற்றி அந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். பிகாஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியஸ் காலேஜில் வந்து வேரியஸ் டாப் காலேஜில் வந்து ப்ளேஸ் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்க அங்கெல்லாம் படிக்கிறாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட நான் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி கூட உங்கள்கிட்ட வந்து நான் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ எப்போதும் போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. ஆல்சோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து வரும். அது கண்டிப்பாக ஒரு தரமான வீடியோ தான் இருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்சோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you on next video.